விடியா திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு தரமற்ற முறையில் இருப்பதாக தமிழகம் முழுவதும் புகார் கூறப்படுகிறது. இதனை உறுதி செய்வது போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே நிகழ்ந்திருக்கும் சம்பவம் பதைபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரிஷிவந்தியம் அருகே உள்ள அவரியூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 96 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். புதன்கிழமையன்று காலை உணவு திட்டத்தில் உணவு சாப்பிட்டவர்களில் 10 மாணவர்கள் 2 சமையலர்கள் என 12 பேர் மயக்கம் அடைந்துள்ளனர். அவர்கள் சாப்பிட்ட உணவில் பல்லி கிடந்திருக்கிறது. இதையடுத்து 12 பேரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பள்ளி மாணவர்கள் காலை உணவு உண்டு மயக்கமடைந்த சம்பவத்தால் பள்ளியில் பரபரப்பு காணப்பட்டது. காவல்துறையினரும் கல்வித்துறையினரும் பள்ளிக்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். இதனிடையே அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவர்களின் உடல் நலன் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பார்வையிட அனுமதிக்காமல் பணியில் இருந்த மருத்துவர் வெளியில் தள்ளி கதவை சாத்தியதோடு பாதுகாவலரை வரச் சொல்லி செய்தியாளர்களை வெளியே அனுப்புமாறு கூறியது செய்தியாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. நீங்க நாகரிகம் இல்லாம வந்து பேசுறீங்க. நான் என்ன சொல்றது? நான் இவ்வளவு வருமானம் எப்படி சொன்னா எப்படி சார்? நான் தள்ளவே இல்ல சார். நீங்க கை வச்சு தான் வெளியே கொண்டு வரீங்க. ரிப்போர்ட்டர் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம், நீங்க மட்டும் கை வச்சு வெளியே வாங்கன்றீங்க. எடுக்கக்கூடாது சார். அப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு யார் சார் சொன்னாங்க? ஒருத்தருடைய தனிப்பட்ட தகவல் சார் உங்களுக்கு டீன் சொன்னாருங்களா? டீன் சொன்னாருங்களா உங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு? விடியா ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை மூடி மறைப்பதிலேயே அதிகாரிகள் தொடங்கி மருத்துவர்கள் வரை செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் பெரியசாமி.